மரங்கள் சாயும் மழை சாயுமா நீங்க யாரியா? அதைத்தான் நான் கேட்டிருக்கேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். அப்ப கேளுங்க. அப்ப சொல்லுங்க. என்ன சொல்ல? என்னத்த கேட்க? கேட்கறத கேட்டா நான் சொல்றதை சொல்றேன். சொன்னா கேட்கறத கேட்பேன். சரி கேளியா? சொல்லுங்க. சும்மா இந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கூடாது. இந்த வவ்வா வீட்டுக்கு போனா நீயும் தொங்கு நானும் தொங்குன மாதிரி இருக்கு. எங்க போன மாதிரியாத்தா அங்க வந்து ஏறாது, அந்த இடத்துல ஏறிட கூடாது. இந்த வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்தி வேணுகோபால்னு பேர் வச்சிருந்தா, சங்கடத்துக்கு பிள்ளை பத்தி சண்முகராஜன் பேர் வச்ச கதையில போயிடக்கூடாது. சங்கடத்துக்கு பிள்ளை பத்தி சண்முகராஜாண்டா அப்படியா? சங்கடத்துக்கு பிள்ளைய பத்தி சந்திரகுமார் பேர் வச்சிருக்காங்களே,
அப்படி சொல்லிட்டாங்களா? சரி, வேண்டாம் ஒரு பிள்ளை பத்து வெங்கட்ராமன் பேர் வச்ச கதையில கோமணம் கட்டி கொலிக்கு தெரியாதவன் கொளுந்தியா மசத்தை பிடிக்க கோமணம் கட்டி நொண்டி கோழி உரம் சுத்த மாதிரி அங்கேயே சுத்தக்கூடாது. என்ன யாரு கேக்குற நீ யாரு? உப்பு கட்ட நாய் உப்பு கட்ட தெரியாம என்ன யாரு கேக்குற நீ யாரியா? என்ன யாரு கேட்க நீங்க யாரியா? அதைத்தான் நான் கேட்கிறேன். அதைத்தான் நான் கேட்கிறேன். சொல்லு கேளு. இந்த ஆரம்பிச்சிட்டீல வந்துட்டீல தம்பி. என்ன 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 தம்பி எது சொன்னாலும் ஏட்டிக்க முடியாது. அப்புறம் என்ன உங்க அப்பா எங்க அப்பா கூட பிறந்த உடல் இந்த மாதிரி தொம்பி என்ன யாரு நிக்க? தம்பிக்கு பெருமையா அண்ணனுக்கு பெருமையா? தம்பிக்கு பெருமை. அண்ணனுக்கு தான் பெருமை. என்ன என்ன தம்பிக்கு பெருமை? அண்ணன் சொல்லு. அண்ணன் உதடு ஒட்டுமா? ஆமா. தம்பி அப்படின்னு சொல்லு. 2 உதடுக்கும் நினையும். எல்லாம் நினையட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? நான் மேலூர்ல இருந்து வந்தேன். மேலூர்ல இருந்து தானே வந்தீங்க? ஆமா ஆமா. என்னுடைய பேர் நாரத பகா. ஒரு செயலை தொடங்கணும்டா முதல்ல யார வணங்கணும்? கணபதியை வணங்கணும். அப்ப கணபதி யாரு? என்னுடைய மாப்பிள்ள. இல்ல கணபதி யாருன்னு முருகனுக்கு அண்ணன். அப்ப அங்க அண்ணனுக்கு பெருமை இல்லையா? சரி. பழனி மலைக்கு மாலை போட்டு போறாங்கல்ல, பழனிக்கு இன்னொரு பேர் என்ன? திருவாவினன்குடி. இன்னொரு பேரு பொதினி என்று சொல்லக்கூடியது. இன்னொரு பேரு நெல்லிவனம். நெல்லிவனம். அதை உருவாக்குனது யாரு? எதை உருவாக்குனது? பழனி மலையை. பழனி மலையை உருவாக்குனது இங்க இருந்து கொண்டு போனது இடும்பனாகப்பட்டவன். இடும்பன். சிவகிரி சக்திகிரி என்று சொல்லக்கூடிய 2 மலைகளை தூக்கிட்டு போனான். ஆமா. அப்படி அவன் தூக்கிட்டு போகும் பொழுது நான் கொண்டு போய் கொடுத்த கனியை வாங்காதது மாதிரி உலகத்தை சுத்தி வந்தாரு முருகன். ஆனா கனியை வாங்காத கோவிச்சுக்கிட்டு போற மாதிரி போன. உலகத்தை சுத்தி வந்தது முருகன். ஆனா அம்மையே அப்பாவும் அம்மாவும் தெய்வம் உள்ளது. அப்பாவும் அம்மாவும் சுத்தி கனியப்பட்டது யாரு? கனியப்பட்டது நாயகப்பெருமா. அங்கேயே அண்ணனுக்கு தான் பெருமை. அங்க அண்ணனுக்கு தான் பெருமையா? அதை வாங்க வச்சது யாரு? வாங்க வச்சதை விடுங்க, அங்க யாரு கனிய வாங்கினது? கனிய வாங்கட்டுமையா? தொப்பிக்கிறிய அண்ணனுக்கு தான் பெருமை. தம்பி இல்லாம அண்ணன் வர முடியுமா? அண்ணன் இல்லாம தம்பி வர முடியுமா? தம்பி கொடுத்தா பெருமை. அன்னைக்கு அண்ணன் அடிச்சு வந்தா தம்பி ஒழுங்காம. ஸ்ரீராமன் போனாரு காட்டுக்கு. போகும்போது நீங்க வாங்கன்னு தம்பி போய் கூப்பிட்டான் பரதன். அண்ணன் வரலன்னு சொன்னாரு. உங்க பாதரட்சத்தை கொடுங்க அப்படின்னு அந்த பாதரட்சியை வாங்கிட்டு வந்து ஆட்சி படத்துல வச்சு அன்னைக்கு மதிப்பு கொடுத்தான் தம்பி. ஆமா. அப்ப யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? தம்பிக்கு தான் பெருமை. தம்பிக்கு பெருமை. அண்ணனுக்கு அண்ணன் தான் சொல்லி மதிப்பு கொடுத்து அன்னைக்கு ஆட்சியில அப்புறம் வச்சானியா? இல்லங்க, பாதரட்சியை வணங்கிட்டு இருந்தேன். ராமர்கிட்ட போற ராமர் வனவாசம் போனார்ல, ராமர் தம்பி தானே. சரி. யாரு பரதன்? அப்ப ராமர் விட்டு தானே தம்பி. ராமனுக்காக அதாவது 14 ஆண்டுகள் தூக்கத்தை எடுத்த யாரு? தம்பியாகப்பட்ட லட்சுமணன். தூங்காம நின்று அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அண்ணனுக்கு மரியாதை கொடுத்ததுனால மரியாதை பாதுகாப்பு கொடுத்தான். அண்ணன் பாதுகாக்கல என்ன பண்ண முடியும்? அண்ணன் எப்படி பாதுகாப்பு? பாதுகாத்தான் அன்னைக்கு. அன்னைக்கு அவன் பாதுகாக்கல அப்படின்னா இந்திரசித்தாகப்பட்டவன் என்ன பண்ணிருப்பான்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருப்பான். சாதாரண விஷயம் கிடையாது. இந்திரசித்து வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவன் வந்து மேகநாதன் என்று சொல்லக்கூடிய பெயர் பெற்றவன். அவன் என்ன பண்ணாய்? இந்திரனையே வெற்றி கொண்டான். அப்படி இந்திரனையே வெற்றி கொண்டு இந்திரசித் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றான். அவனை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு வர வாங்கினது யாரு? அவருடைய மனைவியாகப்பட்டவன். மனைவி. என்னுடைய கணவனை எனது தந்தையை தவிர வேற யாரும் அழிக்க கூடாது அப்படின்னு வர வாங்கினான். சரி. தந்தையாகப்பட்டவன் யாரு? ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய மறு உருவம் தான் லட்சுமணனாகப்பட்டவன். ஆனா அங்க பேசுற இடத்துல பேசுறேன். பேசுங்க. நானும் பேசுவேன்ல, அப்புறம் பேசுறதுக்கு இருக்கட்டும். நீ நானும் பேசிட்டு அப்புறம் அந்த பேச வேண்டிய காரணங்கள் வேற தெரியாதா? என்கிட்ட மட்டும் தான் பேச தெரியுமா? உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? என்ன வேற தெரியாதாவா? அப்புறம் கேளுங்க. நான் தெரியாதா? பேசிட்டேன்டா. என்கிட்ட சமாளிச்சுட்டு அப்புறம் அங்கேயும் சமாளிக்க. சரி பேசிய இருக்கட்டும். இந்த பழனில இருந்து முதல்ல இருந்து வருவான். பழனிக்கு என்ன சொன்னீங்க? உருவாக்குனது. காது கேட்காதா? காது கேட்கும். அப்ப சொன்னது அப்புறம் என்ன சொன்னீங்க? முழுசா சொல்லுங்க. அந்த பழனியை உருவாக்குனது யாரு? போகர் என்று சொல்லி சித்தர். அங்க வாங்க, இடத்துக்கு வாங்க. போகருங்கிறது சித்தர். கீழே இருக்கிறது யாரு? எது கீழே? முதல்ல பாத யாத்திரை போனவங்க இடும்பன் குளத்துல குளிச்சுட்டு முதல்ல இடும்பனை வணங்கிட்டு பழனி மலையில ஏறையில முதல்ல யாரை கும்பிடுவாங்க? காரணம் என்ன? 2 மலையும் தூக்கிட்டு போயிட்டான். அப்படி அவன் கொண்டு போய் சேர்த்துட்டான் அப்படின்னா சூரபதுமனை யாராலும் அழிக்க முடியாது. சூரபதுமனை படைத்தலைவர்கள் ஒருத்த இடும்பனாகப்பட்டவன். அப்ப இந்த மலையை தூக்கிட்டு போய் அவன் வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு நீராடிக்கிட்டு இருக்கான். அந்த தருணத்துல முருகப்பெருமானாகப்பட்டவன் அந்த சக்திரி என்று சொல்லக்கூடிய மலையில போய் இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்படி விளையாடும் பொழுது இடும்பன் என்ன சொன்னான்? யாரா சின்ன பிள்ளை கதையில அங்க சின்ன பிள்ளை பார்த்து முருகனை பார்த்து சொல்றான், கீழே இறங்குடா, நான் இறக்கி வச்சிட்டு இருக்கேன் மலையை, நீ இதுல வந்து விளையாண்டுகிட்டு இருக்க, அப்படி போப்பா அப்படின்னு பொறுமையா சொல்லி பார்த்தான். சின்ன பிள்ளை தானே, அவன் கேட்கல.
விளையாண்டுகிட்டே இருந்தேன். இடுமனு கோவம் வந்துருச்சு. நான் என்னடா இவ்வளவு சொல்லிட்டு இருக்க, நீ இவ்வளவு ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கே, விளையாண்டுகிட்டே இருக்க போறா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கேட்கல. இருவருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதத்திலிருந்து பிரச்சனையை வச்சு சண்டை. அந்த சண்டையில இடும்பன் அழிக்கப்பட்டான். அப்படி அழித்த உடனே அவருடைய மனைவியாகப்பட்ட இடும்பின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்னைக்கு என்ன பண்ண முருகப்பெருமான், நீ கவலைப்படாதமா, இன்று முதல் பாத யாத்திரையாக வரக்கூடிய பழனிக்கு பாத யாத்திரை வரக்கூடிய பக்தர்கள் முதலில் இடும்பங்குளத்தில் நீராடி இடும்பனை வணங்கிவிட்டு அதன் பிறகு என்னை வந்து வணங்கினால்தான் பழனி மலைக்கு வந்தவருடைய பலாபலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னை வணங்கிவிட்டு அங்கிருக்கக்கூடிய என்னை உருவாக்கிய போகின்ற சொல்லக்கூடிய சித்தரையும் வணங்கி விட்டு சென்றால் தான் பழனி மலைக்கு போனவருடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகன் அன்று அருள் கொடுத்தார். அருமையான விளக்கம் சார். நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், இப்ப நம்ம கதைக்கு வருவோம். நீங்க மேலூர்ல இருந்து. மேலூர். உங்க பேரு? நாரத மகாமுனிவன். நாரத மகர்ஷியா? ஆமா. நான் யாரு கொண்டு எங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நாரதன் ஒருத்தர் இருக்காரு. ஆனா இன்னைக்கு தான் உங்களை நேரம் பார்த்திருக்கேன். உங்களுக்கு தொழில் கானம் பாடுவது, கழகம் நடத்துவது. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டை இழுத்து விட்டு போ. நல்லா இருக்கிற ஊர்ல சண்டையெல்லாம் இழுத்து விட மாட்டேன். கால் வைத்தால் கழகம், நாட்கடந்தால் நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அற்புதமான ஒளிவரிக்கு பாசம். பாசம் ஆரம்பம் கழகம், முடிவுல நன்மை. சுபமாக மூத்தோ சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னே துவர்க்கும் பின்னே இணைக்கும். அப்ப நாங்க ஊர்கள்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் புத்தியால கழகம் பண்ணுவேன். நாங்க அருவா எடுத்து வெட்டிக்கிட்டா நான் அறிவால் வெட்டுவேன். நாங்க கம்பெடுத்து அடிச்சுக்கிட்டா அன்பால் அடிப்பேன். நாங்க கல்லெடுத்து தெரிஞ்சுக்கிட்டா சொல்லால் அடிப்பேன். அப்ப நீங்க ஊனா சூனா போனா நானா தோணா. அதனே ஊனா சூனா போனா நானா தோணா. ஊனாண்டா உலகம், சூனாண்டா சுற்றுவது, போனாண்டா பொது, நானாண்டா நலம், தோணாண்டா தொண்டன். ஓஹோ, உலகம் சுற்றும் பொது நல தொண்டன் நானே. அப்ப நீங்க தான் இந்த ஊர்ல மூணா பூனாவோ? ஆமாங்க. மூணா பூனாவா? அது என்னங்க மூணா பூனா? இந்த ஊர்ல முக்கியமான புள்ளி. சுருக்கமா சொல்லுங்க. ஆமா ஆமா. அப்ப நீங்க தான் கேனா பூனா. அதனே கேனா பூனா. கேட்டு புரிஞ்சு பேசுறீங்க பாருங்க. அப்ப நீங்க தான் ஈனா பூனா. ஈனா பூனான்னா இனிமையா புரிஞ்சு பேசக்கூடியன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க தான் சூனா சூனா. அது என்ன சூனா சூனா? சுத்தமா சுறுசுறுப்பா பேசுறீங்க பாருங்க. ஓஹோ, பரவாயில்ல. இருக்கட்டும். ஆமா, மேலூர்னு சொன்னேல. சரி, மேலூர்னா அந்த மாட்டு தாவணி ஒத்தக்கட்ட மேலூர், அந்த மேலூரா? மேல் உலகம் ஐயா. மேல ஒத்த சுருக்க. அப்ப பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அப்படி கிடையாது. நல்லது அப்படின்னா கெட்டது, இன்பம் என்றால் துன்பம், இயற்கை என்றால் செயற்கை, இரவு என்றால் பகல். அப்ப நல்லது என்றால் நன்மை என்றால் தீமை. அப்படி இருக்கு இல்லையா? அது மாதிரி மேல் என்றால் மேலைக்கு எதிர்பதம் கீழ், மேடு என்றால் மேடு பள்ளம். அது மாதிரி மேல் என்றால் கீழ். அப்ப கீழூர் தானே சொல்லணும். நான் பூலூர்ட்டனோ மேலூர்ல இருந்து கீழூருக்கு வந்துருக்கேன். நீங்க வந்தது குட்டி யானையா சேராட்டவா? குட்டி யானையா சேராட்டவா? அதெல்லாம் என்ன? அது நீங்க வந்த வாகனம்? நான் வாகனத்தில் வரவில்லை. நினைத்த உடனே வந்து நிற்பேன். ககனமா இருக்குமா? ஆமா. நீங்க வருவது போது யாருக்கு தெரியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, தகனமா இருக்கும். தகனம்னா அடக்கம் பண்றது. இது ககன மார்க்கமாக. அப்ப அந்த போவர் சித்தர் மாதிரி நீங்களும் சித்தர் இருக்கட்டும். அப்ப தண்ணி மேல நடப்பைய, ஆகாயத்துல பறப்பேன், நெருப்ப குடிப்பேன், வீடு அதாவது கூடு விட்டு கூடு வாய்வோம். நீங்க அஷ்டமச்சத்துக்களை கட்டறிந்தவன். நீங்க கூடு விட்டு கூடு வாய்வோம். நான் வந்து வீடு விட்டு வீடு வாய்வேன். பார்த்து எச்சரிக்கை இருந்துக்கு. உங்க அப்பா பேரு பிரம்மா. வேறமே மயனா? ஆமா. நான் நினைச்சேன். என்ன நினைச்சேன்? மூக்கு முகத்தை பாக்கலையே. உங்க அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. எப்படி குணம்? தங்க குணம். எங்க அப்பா தங்க குணம் தாயா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நானும் மாயவள மாதவனு. நீ மாயவள மாதவனு? சிவகங்கையில வடை வாங்கி கொடுத்தேன், அப்படி திண்டாரு. யாரு? உங்க அப்பா. நீ யாரையா சொல்ற? அப்பா தான் சொல்றேன். எங்க அப்பாவா? நீ வடை வாங்கி கொடுத்தியா? இங்க வந்திருக்காரு. நானும் பண்ணுமா? எங்க? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம். தெரியாத ஆள் கிடையாது உங்க அப்பாவை. எங்க அப்பாவை? அம்மா. நீ யார சொல்ற? வந்திருக்காரு அங்க. அதே யாரையா சொல்ற? கருது இருக்கிற மிஷின் வச்சு. நான் படைப்பு கடவுளை சொல்றேன். வண்டியில பரமன் ஓட்டுருச்சு. பரமன் இல்ல, பிரம்மா. பிரம்மதேவன். ஆமா ஆமா, நான்முகன். ஓ, நான்முகன். ஆமா. உங்க அப்பாவுக்கு தொழில் படைப்பது, சிருஷ்டி. ஆமா. அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, சிருஷ்டி பிரியா பிரம்மா. சிவனுக்கு அழிக்கிற வேலை, விஷ்ணுவுக்கு காக்கிற வேலை, சூரியனுக்கு பிரகாசம் தர வேலை எங்க அப்பா பிரம்மாவுக்கு படைக்கும் தொழில்.
அப்ப உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைச்சது உங்க அப்பா. எங்க அப்பா தான். விண்ணை படைச்சது என் தந்தை. மண்ணை படைச்சது என் பிதா. புல்லை படைச்சது எங்க அப்பா. புல்லுக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. புழு பூச்சிக்கு ஈரறிவு. நீரில் வாழக்கூடிய மீன் 3 அறிவு. பறவைகளுக்கு 4 அறிவு. விலங்குக்கு 5 அறிவு. மனிதர்களுக்கு 6 அறிவு. உங்களுக்கு 7 அறிவு. தெய்வங்களுக்கு 8வது அறிவு. 8வது அறிவு. அப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா படைச்சது எங்க அப்பா தான். என் மாதாவை படைச்சது அதுவும் எங்க அப்பா தான். இப்ப என்னைய படைச்சது எங்க அப்பா தான். அப்ப எங்க அப்பையும் சந்தைக்கு போயிட்டாரா? உங்க அப்பா என்ன பேசுற இல்ல? சரி, ஞானமானவர். மணமேல்குடியில இருந்து ராதாச்செல்லி ஒரு நகைச்சுவை நடிகை உங்களை போட்டிருக்காங்க. சரி. அப்ப எவ்வளவு ரசிக பெருமக்கள் உட்கார்ந்துருக்காங்க. சரி, என்ன நினைப்பாங்க? எங்க அப்பாவும் எங்க அம்மா இருக்கையில நான் ஒன்றும் தவறா சொல்லலையே. தவறா? உங்க அப்பா எப்படி ஊட விழுந்து அடிச்சாரு? உமது ராகின் வயிற்றில் எவ்வளவு தந்தை ஒரு புண்ணத்தை பிடித்து போற உம்முடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க இப்பரத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டம். பிறக்கும் போது முண்டம், கடைசியில இறந்து போகும்போதும் முண்டம். இடையில வாழ்ந்த எண்ணத்தை கண்டம். குளிக்கல போய் போடும்போது கடைசியில அயர்னாக்கறி உள்ள அத்துக்கிட்டு விட்டுருவாங்க. இதுல பெண்களா இருந்துச்சுன்னா காதுல கம்மல் இருக்கா, மூக்குல மூக்குத்தி இருக்கா, காலில் மிஞ்சி இருக்கா, கையில ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏதாவது அறுத்து போட்டு அம்மனமா போட்டு அமைக்கிடுவேன். இப்ப உலகம் விஞ்ஞான உலகம் ஆகிருச்சு அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடிச்சாம்பதான். அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பேன், அதைத்தான் வாங்கிட்டு வரணும். அப்பேற்பட்ட வகையில இப்ப ஊருக்கு தெரிவிச்சது உங்க அப்பா. ஒருத்தருக்கு தெரியாம நடுவில் சொல்லி பார்த்துட்டு போறதும் எங்க அப்பா. ஒருத்தருக்கும் தெரியாம. ஆமா. இப்ப உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், சொல்லுங்க. இப்ப உங்க அம்மா விவசாயம் பண்ணக்கூடிய நிலம் மாதிரி பூமாதேவி. ஆமா. அந்த நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சறது உங்க அப்பா. அங்க விதைய ஆழமா பதிக்கிறத எங்க அப்பா. அருமையான விளக்கம். இப்ப சாமி, எங்க வீட்டுல உங்க அப்பா விதை போட்டாரு. சரி. நாங்க 7 ஆம்பளை பையங்க பிறந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் திருமணம் ஆகி 40-50 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே, அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா? டவர் கிடைக்கல. வாங்க சொல்லுங்க. அதற்கு அதுவல்ல காரணம். ஊழ்வினை பயன் அப்படி சொல்லுவாங்க. விதி வழிது. ஏன்னா அவர்கள் முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனையை இந்த பிறகு அனுபவிக்க வேண்டும். ஊழ்வினை பயன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் வேறு யாரம்மா. அது மாதிரி விதி முற்பகல் செய்யும், பிற்பகல் தமக்குன்னே தானே விளையும். உள்ளியர் தள்ளியர் ஆயினும் ஊழ்வினை மெல்ல புகும். வினை விதைத்தவன் வினை இருப்பான், தினை விதைச்சவன் தினை இருப்பான். வச்சவன் எடுக்கணும், வழி தஞ்சவன் நடக்கணும், உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அப்ப நான் நல்லது செஞ்சாதான் என் சந்ததிகள் நல்லா. ஆமா ஆமா. அருமையான விளக்க சாமி. உங்க அம்மா பேரு கலைவாணி. கலைவாணி நாமகள். கலைவாணி இடத்தை கொடுத்த மடத்தை பிடுங்குற கதையா இருக்கு. என்ன கலைவாணிங்கிறிய? கலைவாணி நாமகள் சரஸ்வதி இசைச்செல்வி தமிழ்ச்செல்வி தட்டுவாணி. தட்டுவாணி மைனா. தட்டு என்றால் தாமரை. அந்த வெண்டாமரைகள் வீட்டுக்கு என்னுடைய அன்னை சரஸ்வதி. நாவை தட்டி கொண்டிருப்பவள், பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவள். எங்க அம்மா எங்க இருக்கா தெரியுமா? சரஸ்வதியா? ஆமா ஆமா. காளையார் கோயில்ல கரும்பு ஜூஸ் கடை வச்சு. நாராயணா நாராயணா. கரும்பு ஜூஸ் விற்கிறது, கருதடிக்கிற விஷயம் கொண்டு வரும். இதுதான் தெரியுமா? உங்க மயங்க தமிழ் செல்வி மயன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 16, ஆயுதெழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரி எங்க அம்மா. சரி சார். கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? பிரம்மச்சாரி. எருமச்சாரியா? பிரம்மச்சாரியா. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. மண் பெண் பொன் மண். முக்கியமான 3ஐயும் மக்களுக்காக வச்சு படைச்சுங்க. அப்படியே தானமா கொடுத்துட்டீங்க. ஆமா. அது ஒரு கை இருக்கட்டும். உங்களை பத்தி விசாரிச்சு. சரி பரவாயில்ல. என்ன பத்தி உடனே விசாரம் பண்ணீங்களா? நீங்க யாரு? என்ன யாருன்னு கேக்குறீங்களா? என் பேர் கேக்குறீங்க. உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். உள்ளே குரல் கேட்டது. ஒருவருக்கு உள்ளே. யார் அவர்கள்? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி, இன்னொன்று நான் கூடுவதற்கு பிறந்தவள். சரி பரவாயில்ல. அழைத்து வரங்களா? ஆசீர்வாதம் வழங்க. ஆசீர்வாதம் வழங்க. வர சொல்லுங்க. ராமா சிஞ்சின கடி. சிங்கினா சிங்கியடி, சிங்கினா சிங்கியானடி. ஓஹோ. சரி வர சொல்லு.